ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சாஃப்டான மட்டன் வச்சு ரொம்ப க்ரீமியாக ரொம்ப ரிச்சான நல்ல டேஸ்ட்டில் இருக்க ஒரு அருமையான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்துட்டு நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கம்மியாக விட்டாலே போதுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகி வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் 300 கிராம் மட்டன் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மட்டனை வந்துட்டு இந்த வெங்காயத்தோடய எண்ணெயோடய நல்லா கலந்து விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வந்துடுச்சு வதங்கி. இந்த டைம் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ மட்டன் வந்துட்டு 300 கிராம்ஸ்னாலும் கிரேவி வந்துட்டு எனக்கு மதியத்துக்கும் ஈவினிங் நைட் சப்பாத்திக்கும் ஆகிற மாதிரி சேர்த்து தாங்க வைக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு செகண்ட் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு, அதாவது 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நான் லோ ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. உங்கள் ஊர் சரி எந்த அளவுக்கு விசில் விட்டால் சரியாக இருக்குன்னு பார்த்து வேக விட்டுக்குங்க. ஆனால் மட்டன் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வேக வச்சாதாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, ஒரு 7லேருந்து 10 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் பட்டை வந்து தாளிப்புக்காக சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயும் 2 பல்லாரி வெங்காயமும் நல்லா நைஸாக கட் பண்ணதையும் வந்து சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வர அளவுக்கு இப்போ வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி பேஸ்ட் வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வதங்கிருச்சுங்க. இப்போ பாருங்கள், மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதையும் வந்துட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டு கூட வந்துட்டு சேர்த்துடலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மட்டன்லேயே வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லா மசாலா பவுடரும் சேர்த்துட்டோங்க. இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ வந்து சேர்த்துக்கலாங்க. வெறும் கிரேவி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் ரொம்ப வந்து ஃப்ளேவரிங்காக ஓவர் பவரிங்காக சாப்பிட்றவங்க வந்துட்டு இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாங்க. அப்போனா தான் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை வந்து கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்குங்க கிரேவி. இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் மட்டன் ஒன்றையும் பிச்சு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. கிரேவியும் நல்ல வாசமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு புரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.